வார்மன் ஸ்டுடியோஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த். நான் ஒரு துறையில தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான அடையாளம் இன்னும் உருவாகல. நான் புதுசா ஒரு விஷயத்த முயற்சி பண்றேன், ஆனா யாருமே அதை ரெகக்னிஷனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு மனுஷனோட ஸ்டோரி உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா 4 நேஷனல் அவார்டு, 9 ஸ்டேட் அவார்டு, 18க்கும் அதிகமான பிலிம்பேர் அவார்டு. இதுக்கு மேல எனக்கு அவார்டே கொடுக்காதீங்க, அடுத்த தலைமுறை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிலிம்பேர் கமிட்டிக்கு லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பாரு. கிட்டத்தட்ட 1960 குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரோடியூஸ் ஆகி தானு வளர்ந்து தன்னுடைய துறையையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் வெற்றியோ தோல்வியோ எது கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய முயற்சியை யாருமே முற்றுப்புள்ளியே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் சின்ன தொய்வு இல்லாம 64 வருஷமா ஓடிட்டு இருக்கவர் தான் உலக நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார். அவர்களுடைய பார்க்காத பக்கங்களை பார்க்கலாம் வாங்க. 1954 பரமக்குடின்ற ஊர்ல பிறக்கக்கூடியவர் தான் நம்ம உலக நாயகன் அவர்கள். அவருக்கு சின்ன வயசுலயே படிப்பு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நடிப்பு மேல ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அவருடைய 3-4 வயசுலயே எம்ஜிஆரோட டைலாக் பயங்கரமா பேசுறான், சிவாஜியோட டைலாக் பயங்கரமா பேசுறான். இப்படி சினிமா மேல ஒரு ஆர்வம் உள்ள குழந்தையா தான் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ஏவி ஸ்டுடியோல ஷூட்டிங் பாக்குற வாய்ப்பு கிடைக்குது. அவருடைய அப்பாவோட ஃப்ரெண்டோட இருக்காரு, அவர் கூப்பிட்டு போறாரு. அங்க ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த ஒரு பையனை மட்டும் நோட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. இவன் அங்கிட்ட இங்கிட்ட சுத்திட்டே இருக்கான், டைலாக் எல்லாம் பயங்கரமா பேசுறான். அடுத்த படம் கண்டிப்பா தலத்தூக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு படம் அனுப்புறாரு. அதுல இந்த பையனை குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரோடியூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அன்னைக்கே அவர் மூஞ்சில ஒரு தேஜஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் உடனே செலக்ட் பண்றாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது, மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து வர படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டே இருக்காரு. ஒரு டைம்ல பீக்கு போறாருன்னே சொல்லலாம். இப்படி அவரோட கெரியர் பிரம்மாண்டமா ஆரம்பிச்சாலும் ஒரு டைம்ல மிகப்பெரிய தோய்வு வருது. இவருக்கான அடுத்தடுத்த ரோல்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா இந்த இளைஞர் மட்டும் அவருக்குள்ள கலைதாகம் சொல்லுவாங்களா, அது மட்டும் ஆறவே மாட்டேங்குது. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. சரி, எனக்கான சான்ஸ் கிடைக்கலையா, அப்ப என்னுடைய ஸ்கில்ல நான் டெவலப் பண்றேன்னு சொல்லிட்டு பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, அதுக்கப்புறமா சங்கீதம் சொல்லிட்டு எல்லாமே தேடி தேடி போயிட்டாரு. எனக்கு ஆக்டரா வாய்ப்பு கிடைக்கலையா, அப்ப நான் டான்சரா இருக்கேன், அப்ப ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கும்ல, டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்றாரு. ஏதாவது ஒரு விதத்துல நான் சினிமால இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசியோட சுத்திட்டு இருக்காரு. அப்பதான் இந்த கலைப்பசி உள்ள ஒரு மாணவனுக்கு ஏத்த குருவா பாலச்சந்தர்ன்றவர் அமைறாரு. ஏன்னா இவன் எப்பயும் பெரிய ஆயிருக்க வேண்டிய பையன், இன்னுமே அவனுக்கான வாய்ப்பு தெரிய அலைஞ்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் பார்த்துட்டு தமிழ்ல முதல் படம் அரங்கேற்ற படத்துல கமல் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா அவள் ஒரு தொடர்கதைன்னு சொல்லிட்டு அந்த படத்துலயும் விகடகவின்ற கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுவும் ஒரு பயங்கரமான ஹிட்னே சொல்லலாம். இப்படி அவருடைய கெரியர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவுந்துகிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா 16 வயதுலேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாங்க. அதுல சப்பானின்ற ஒரு கேரக்டர்ல கமல் சாரை தவிர வேற யாருமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கிளாஸா இவரை ஒரு பக்கம் அடிச்சு நோக்கிட்டு இருக்க, ஆப்போசிட்ல நம்ம பரத்தன்ற கேரக்டர்ல வில்லன் ஒரு கேரக்டர் இருக்கும். அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடிச்சு நோக்கிட்டு இருப்பாரு. இப்படி 2 பேருமே சேர்ந்து நிறைய படங்கள் பண்றாங்க. 3 முடிச்சு, அபூர்வ ராகங்கள் சொல்லிட்டு அடுத்தடுத்து படம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு டைம்ல 2 பேருமே ஈக்குவலான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. சோ நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தர் கிளாஸா அடிச்சு நோக்க, இன்னொருத்தர் மாசா ஒரு பக்கம் போறாங்க. இப்படிதான் 2 பேரோட கெரியருமே அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னே சொல்லலாம். ராஜபார்வைன்ற ஒரு படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஆக்டிவ் பண்றாரு. அது வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி கதாபாத்திரம்னா ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள், ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி தான் காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதை மொத்தமா உடைச்சு அவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமா, அவ்வளவு ஒரு குட் லுக்கிங்கா ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த படம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆகுது. ஒரு பக்கம் இவர் இந்த சைட்ல கலக்கிட்டு இருக்க, அந்த சைட்ல நம்ம பாலச்சந்தர் சார் பாலிவுட் லெவல் போயிடாரு. அப்ப ஏக் துஜே கேலியன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்துக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுல நம்ம கமல் சார் தான் நடிக்கிறாரு. படம் பயங்கரமான ஹிட் அடிக்குது. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, தனுஷ், விஜய் சேதுபதி அவங்கெல்லாம் பயங்கரமா ஹிட் அடிக்கிறாங்க, பாலிவுட் லெவல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு அன்னைக்கே வழிவகை ஏற்படுத்தி கொடுத்த பேன் இந்தியன் ஸ்டார் தான் நம்ம கமல் சார் அவர்கள். இதுக்கு அப்புறமா தான் 3ஆம் பிறைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வருதுங்க. அதுல ஸ்ரீதேவி அவர்கள் நடிக்கிறாங்க. ஒரு மனவளர்ச்சி சிகிச்சை, ஒரு குழந்தை மாதிரியான ஒரு கேரக்டர் அதுல பண்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க, கண்டிப்பா கமல் சாரை விட ஸ்ரீதேவி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா இவங்களுக்கு தான் நேஷனல் அவார்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. சொன்ன மாதிரி அவங்க கேரக்டர் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆனா கமல் சாருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த கிளைமேக்ஸ்ல இருக்க அந்த ஒரு 5 நிமிஷம் சீன் போதும், நான் எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரிதான் மனநிலை இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தியேட்டரும் அவ்வளவு ஸ்டன்னிங்கா நிக்குது. தமிழ் சினிமா அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கிளைமேக்ஸ் பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ், அப்படி ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த நேஷனல் அவார்ட் கிடைக்குது. ஆனா ஸ்ரீதேவி அவர்களுக்கு இல்ல, கமல் சார் அவர்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறமா நாயகன் சொல்லிட்டு ஒரு படம் வருது. அது மணிரத்னம் அவங்களோட டைரக்ஷன்ல படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். காட்ஃபாதர் படத்தோட தழுவல் தான் அந்த படம்.
அதுல வந்து வேல் நாயக்கன்ற அந்த கதாபாத்திரத்தோட ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, தமிழ் சினிமால அதுக்கு முன்னாடி யாருமே காட்டுனதே இல்ல. அவ்வளவு அழகா காட்டிருப்பாரு. அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்குது. இதுக்கப்புறமா சத்யான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு. இன்னைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா கௌதம் வாசுதேவன், இப்படி பல டேரக்டர் கிட்டையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னா கண்டிப்பா சத்யான்ற படத்தை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஸ்கிரீன் பிளேவாவும் அந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். இப்படி பல டேரக்டர்ஸ்க்கு வந்து அவ்வளவு இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவியை அன்னைக்கே அவர் கொடுத்திருப்பாரு. அபூர்வ சகோதரர்கள் ஒரு படம். அது வந்து இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அன்னைக்கு வந்து இருந்த டெக்னாலஜில தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமால யாருமே அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியாது. இது வந்து பேன் இந்தியா படமாவே கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னிக்கலா அப்பு கமல்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு, 3 கமல். அது வந்து அந்த அப்பு கமல்ன்ற கேரக்டர் வந்து குள்ளமா இருக்கு. இன்னைக்கு வந்து சிஜி டெக்னாலஜி எவ்வளவோ இருக்கு, ஆனா அன்னைக்கு இருந்த டெக்னாலஜில அதெல்லாம் பண்ணவே முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு உழைப்பு கொடுத்து அந்த படத்தை பண்றாங்க. கடைசியில வந்து அந்த படத்தோட எடிட் டேபிள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கமல் சார் பார்த்துட்டு சொல்றாராம், இந்த அப்பு கமல் கேரக்டரை இன்னும் நீச்சல் அடிக்க விட்டுருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் அந்த கடைசி ப்ராசஸ் போற வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து யோசிச்சுட்டே இருப்பான். இப்படி ஒவ்வொரு இன்ச்சும் பார்த்து செதுக்கிற படம் தான் அந்த அபூர்வ சகோதரர்கள் படம். தேவர் மகன் சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து இந்திய சினிமாவோட பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சொல்லிட்டு கண்டிப்பா அதை எடுத்து சொல்லலாம். அவ்வளவு கமர்ஷியலா வந்து அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆனாலும் ஒரு பக்கம் வந்து தென் மாவட்டங்கள்ல ஒரு பயங்கரமான ஜாதி கலவரங்களுக்கு அது ஒரு காரணமா இருக்குன்னே சொல்லப்படுது. இப்படி அது ஒரு பக்கம் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் ஒரு இடத்துல வந்து கமல் சாரே வந்து அதை ஓப்பனா ஒத்துருப்பாரு. என்னன்னா, ஆமா, நானும் இளையராஜா அவர்களும் வாலி அவர்களும் வந்து இந்த பகிரமா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மென்ஷனே பண்ணிருப்பாரு. இப்படி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, அது கமல் அவர்களுக்கு இருந்துச்சு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவரோட சேர்ந்து இந்தியன் சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு. இந்திய சினிமாவோட பெஸ்ட் படம்னே சொல்லலாம். அன்னைக்கு பாஷா செட் பண்ணதான் ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. ஆனா அந்த ரெக்கார்ட் எல்லாம் மொத்தமா அடிச்சு உடைக்குது இந்தியன் படம். இன்னைக்கும் சங்கர் சார் மேல வந்து ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. என்னன்னா, இவர் வந்து ஒரு பாட்டுக்கே சிஜிக்கே பயங்கரமா பண்றாரு, ரொம்ப செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போது சீன்ஸ அவ்வளவு பிரம்மாண்டமா காட்சிப்படுத்திருப்பாரு. அதுல வந்து சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பக்கத்துல வந்து நம்ம கமல் சார் நிற்பாரு. அன்னைக்கு வந்து மாஸ்கிங் டெக்னாலஜி எல்லாம் அவ்வளவு பெருசாலாம் இல்ல, ஆனா அன்னைக்கே அது அவ்வளவு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டே பிரசன்ட் பண்ணிப்பாரு சொல்லலாம். இப்படி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இந்த மாதிரி பிரம்மாண்டமான சீன்ஸ் சொல்லிட்டு அந்த படம் வந்து அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். இப்படி வெற்றி படங்கள் வித்தியாசமான படங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அவருக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து டைரக்ட் பண்ணுவோம், அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண படத்தை டைரக்ட் பண்ணுன்ற முடிவு எடுக்கிறாரு. அதனால மருதநாயகம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போறாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு பட்ஜெட்ல அது 25 கோடி. இன்னைக்கு சொல்லிட்டு பாகுபலில எப்பேற்பட்ட படம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒருவேளை மருதநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு பாகுபலில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான படமா அன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல உருவாக்கிட்டே இருக்கு. 25 கோடி பட்ஜெட்ல ஆரம்பிச்சாலும் ஒரு பக்கம் குயின் எலிசபெத் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. படம் வந்து சூப்பரான ஓப்பனிங் இருந்தாலும் ஒரு டைம்ல பட்ஜெட் ப்ராப்ளத்தின் காரணமாக படம் வந்து பாதியிலே கைவிடப்படுது. ஆனா கமல் சாரோட அவர்தான் அவர் மறுபடியும் ஆக்ட் பண்ணே போயிடுவாரு, இந்த மாதிரி டைரக்ஷன் வேலை இறங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறாங்க. அடுத்த வருஷமே ஹேராம்ன்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட வராரு. சொல்ல போனா அந்த படம் வந்து இந்துசத்தை தூக்கி பிடிக்குது, மகாத்மா காந்தி வந்து ரொம்ப குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இது கல்கத்தா கவர்மெண்ட் கூட இந்த படத்தை பேன் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனோடனே அதே கல்கத்தா கவர்மெண்ட் சாரி கேக்குது. படம் வந்து பினான்சியலா ஃபிளாப் தான். ஆனா இன்னைக்கு படம் பார்த்தாலும் ஒவ்வொரு சீனும் எப்படி இந்த மனுஷன் இப்படி யோசிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கும். படம் அவ்வளவு சூப்பரான திரைப்படம். ஆள வந்தான்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். அன்னைக்கு இருந்த இந்தியன் சினிமால அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். இன்னொரு பக்கம் அதுல வந்து ஒரு சீன் வரும், என்னன்னா ஒரு பொண்ணை கொல்ற மாதிரி சீன். ஆனா ரொம்ப வைலன்ஸா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அன்னைக்கு இருந்த சென்சார் போர்டு கமிட்டில வந்து கண்டிப்பா அந்த சீன் வந்து டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு அனிமேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த சீனை இன்ஸ்பயர் பண்ணி ஹாலிவுட்ல வந்து குவிண்டின் டரண்டினோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு டைரக்டர்னே சொல்லலாம். அவர் வந்து கில் பில் சொல்ற ஒரு படம் இருக்காரு. இந்த தமிழ் சினிமால இருக்க இந்த சீனை இன்ஸ்பயர் பண்ணி ஹாலிவுட்ல ஒரு சீன் எடுக்கிறாங்க. அப்போ அந்த மனுஷனோட தாட் ப்ராசஸ்ன்றது எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. விருமாண்டின்ற படத்தை அவரே ஆக்ட் பண்ணி அவரே டைரக்ட் பண்றாரு. அந்த படம் வந்து அவ்வளவு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுது. படம் வந்து டைட்டில் மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது. இப்படி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவருடைய டைரக்ஷன்ல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்லை. லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இப்படி படம் வந்து அன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு ட்ரீட்டாவே அமையுது. இப்படி டைரக்டராவும் ஆக்டராவும் கலக்கிட்டே இருக்காரு. ஆனா இவருடைய ஒவ்வொரு படம் வரும்போதும் பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஆனா மனுஷன் அந்த புதிய முயற்சி மட்டும் ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி மனுஷன் பண்ற ஒவ்வொரு படமுமே சம்பவமாவே அமையுதுன்னு சொல்லலாம். அடுத்து இவர் என்ன படம் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவே எதிர்பார்த்து காத்திருந்துச்சு. அப்பதான் வந்து ஒரு அப்டேட் பண்றாரு. என்னன்னா, இந்த படத்துல நான் வந்து 2 கெட்டப்ல நடிக்க போறது இல்ல, 4 கெட்டப்ல நடிக்க போறது இல்ல, ஒரேடியா 10 கெட்டப்ல நடிக்க போறேன்னு சொன்னோடனே ஒட்டுமொத்த இந்திய சினிமா மட்டும் இல்ல அந்த டைம்ல
உலக சினிமாவுமே இவரை திரும்பி பார்த்துட்டு எப்படி இந்த படம் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது படம் வந்து ஷூட்டிங் போகுது. ஆனா KS ரவிக்குமார் சார் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஈஸியா தான் இருக்கும், நம்பியோட கேரக்டர் அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சீன் தான், அது வந்து பயங்கரமா பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கமல் சார் கிட்ட போய் சொல்றாராம், இந்த மாதிரி உங்களை வந்து கல்ல கட்டி கடல்ல போடுற மாதிரி ஒரு சீனை வந்து பண்ண போறோம் அப்படின்னும் போது, இதை இவ்வளவு ஈஸியா பண்ணா வேற வித்தியாசம் பண்ணலாம், என் உடம்புல வந்து அங்க குக்கிய மாட்டி தொங்க விட்டுருங்க, பாக்குற ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப வியப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே அந்த சீனை ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் வியந்து பார்த்தாங்க, அந்த படத்தை ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கொண்டாடிக்கிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்துக்கு லைட்டா போடாம அது போடுற எஃபர்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த மனுஷனோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். பண்ற படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே ஆக்டிங் பண்றாரு. அந்த படம் வந்து இன்னைக்கு பார்த்தாலும் உலக தரத்துல இருக்கு. தாலிபான், அதுக்கப்புறமா ஒசாமா பின் லேடன் சொல்லிட்டு உலக பாலிடிக்ஸ் அவ்வளவு அழகா அந்த படத்தை பேசியிருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது பேன் செய்யப்படுது. உடனே மனுஷன் வந்து முடங்கி உட்கார்ந்துருல. எப்பவுமே ஒரு சாதனையாளர்களுடைய கனவை வந்து நீங்க மூடி வச்சீங்கன்னா புது வழியா உடச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் ஒரு புது யோசனையோட வராரு. OTT பிளாட்ஃபார்ம்ல நான் படத்தை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. ஒட்டுமொத்த தியேட்டர் ஓனர்ஸும் சண்டை போட வராங்க. ஆனா அன்னைக்கு அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை தான் என்னன்னா, இது வந்து புது வழின்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு இது பொது வழியா மாறும் சொல்றாரு. சொன்ன மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்துல தான் உட்காந்துக்கிறோம். OTT பிளாட்ஃபார்ம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சினிமாவுமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இப்படி அவருடைய ஒரு டெக்னாலஜி திங்கிங் இருக்குல்ல, அது இந்த லெவல்ல. இதுக்கு அப்புறமா உத்தம வில்லன் சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு, பாவநாசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்றாரு, 250க்கும் அதிகமான படம் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்கு என்னவா தெரியும், அவர் வந்து ஒரு மக்கள் நீதி மைய கட்சியோட தலைவர், அப்படி இல்லைன்னா பிக் பாஸ்ல ஆங்கரா இருந்திருக்காரு, இல்லன்னா இப்ப வந்து விக்ரம் படத்துல ஒரு மிகப்பெரிய இட்டு கொடுத்த ஹீரோ, கல்கி படத்துல வில்லன், இவர் தானே அவருடைய கெரியரை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் 4 வயசுல ஆரம்பிச்சு 64 வருஷமா தொடர்ந்து ஓடி அவரை வளர்த்தெடுத்து ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காருல, அவர் என்னன்னு சொல்றது. இதுக்கு நடுவுல அன்பே சிவம், குணா, மகாநதி போன்ற எவ்வளவோ நல்ல படங்கள் கொடுத்திருக்காரு. படம் பினான்சியலா ஃபிளாப்பா இருக்கும், மக்கள் அவரை ஏமாத்திருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி கூட அவர் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. இப்ப சொல்றேங்க, நீங்க எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கும், ஆனா கமல் சார் மாதிரி ஒரு உழைப்பை உங்களால கொடுக்க முடியும்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வளர்வீங்க. அதே நேரத்துல உங்களோட துறை உங்களுக்கு மேல வளர்ந்து காட்டுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பா இத கதையா கேட்டுட்டு கடந்து போகாம இதுல இருந்து இருக்க ஒரு சின்ன பாட்டை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையும் கமல் சார் வாழ்க்கை மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பாரத ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.